அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 295வது நாளை அடைந்திருக்கிறது. பலஸ்தீன் மீட்பு கைகூடும் போல் தெரிகிறது நத்தன்யாஹு அமெரிக்கா சென்று வந்த பிறகு. அமெரிக்காவிலே அவன் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருப்பதால் கமலா ஹாரிஸை சந்தித்த பிறகு கமலா ஹாரிஸ் தான் வெளியிட்ட தனது சொந்த அறிக்கையில் எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், போர் நிறுத்தம் வேண்டும், மனித உரிமைகளுக்கான இடம் அளிக்கப்பட வேண்டும், காசாவிலே உள்ள டிராஜடியை சோகங்களை யாரும் மறைத்து விட முடியாது, அவர்களுக்கான உதவி பொருட்கள் ஹியூமானிட்டேரியன் எய்டு என்று சொல்லுகின்றார்களே, அந்த அடிப்படையில் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு செல்ல வேண்டிய உணவுப் பொருட்கள் செல்ல வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். புளோரிடாவில் வைத்து நத்தன்யாஹுவை சந்தித்த ட்ரம்ப் ஆக ஓக என்று பேசினாலும் யுத்தத்தை நிறுத்தியாக வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீ கொண்டு போனது எதுவும் இல்லை, கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை என்று. இதில் மிகவும் மக்களுடைய கவனத்தை, உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்தது என்று சொன்னால் எது என்று சொன்னால், புளோரிடாவில் ட்ரம்பை, வருங்கால அமெரிக்காவினுடைய அதிபதி, அதாவது உலகத்தினுடைய நிகழ்வுகளில் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த இருக்கையில் அமரப்போகிற ட்ரம்ப்பு, அவரை சந்திக்க நத்தன்யாஹு செல்லும்போது புளோரிடா வீட்டுக்கு வெளியிலே பயங்கரமான கூட்டம். அவர்கள் ஒரு எதிர்ப்பை காட்டுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், எ கன்விக்டட் கிரிமினல் இன்வைட்ஸ் எ வார் கிரிமினல். அதாவது தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஒரு போர் குற்றவாளியை சந்திக்கிறார். இப்படி எதிர்கால அதிபரையும் நிகழ்கால இஸ்ரேலினுடைய கூட்டுப்படுகொலை நத்தன்யாஹுவையும் எதிர்த்து பேனர்களை, கைத்தட்டிகளை, பதாகைகளை தூக்கக்கூடிய உரிமை அங்கே இருப்பது ஆச்சரியமானது, இந்தியாவில் உள்ள நிலைகளை வைத்து பார்க்கும்போது. ஆக இப்படி பெருத்த அவமானங்களுக்கு ஆளாகி இருக்கிறான். மக்களெல்லாம் காசாவுக்கு ஆதரவாகவும், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும், தனி பாலஸ்தீன நாட்டுக்கு ஆதரவாகவும், உலக நீதிமன்றமும் அதே நிலையில் இருப்பதால் ட்ரம்பும் ரொம்ப ஒன்றும் குதிக்க முடியாது. ரொம்ப குதிச்சா அவருக்கும் வாக்குகள் விழாது. ஆனால் சொல்லன கன்விக்டட் கிரிமினல், தண்டிக்கப்பட்ட கிரிமினலு வார் கிரிமினலை, அதாவது குற்றவாளியை, கூட்டுப்படுகொலை குற்றவாளியை சந்திக்கிறார் என்று. அடுத்த பேரிடி என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் இருக்கும்போதே யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நாடு ஐசிசி வாரண்டுக்கு எதிராக நாங்கள் வைத்திருந்த எல்லா கோரிக்கைகளையும் தூக்கி வெளியே போட்டுவிட்டோம், நத்தன்யாஹுவுக்கு ஐசிசி வாரண்டை பிறப்பிக்க வேண்டும், பிடி வாரண்டை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அமெரிக்காவினுடைய பாணியிலே கேர் ஸ்டாமர் என்ற இப்போதைய ஆங்கில நாட்டின் பிரதமர் ஒரு அறிவிப்பை செய்தார். ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதா, அதிகார வரம்பு இருக்கிறதா ஆங்கில நாட்டின் மீது என்று ஒரு வினாவை வைத்திருந்தார். அதையும் பின்வாங்கிவிட்டார். இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நத்தன்யாஹு ஆங்கில நாட்டுக்கு சென்றால் அங்கே கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனாலும் ஐசிசிக்கு, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அந்த பிடி வாரண்டை பிறப்பிக்கக்கூடிய தைரியம் இன்னும் வரவில்லை. இன்னும் அதிகமான சட்ட ரீதியான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சப்பை கட்டுகிறார்கள். அதன் பிறகு நாம் காசாவில் நடக்கக்கூடிய அந்த போருக்கு வந்தால், நேற்று ஒரு உலக மகா யுத்தம் தல் அல் ஹவ்வா என்ற இடத்தில், அதாவது ரஃபாவுக்கு பக்கத்தில் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அமீன் முகமது ஃபவுண்டேஷன் என்ற ஒரு
ஜங்ஷன்ல சண்டை நடந்திருக்கிறது. அதில் 4 மெர்காவா வகை டேங்க், மெர்காவா 4 டேங்குன்னு சொல்லுவாங்க அதை. அந்த டேங்குகள் வரிசையாக வந்திருக்கு, 4 இல்லை அதிகமாகவே வந்திருக்கிறது. அதை தாக்கி இருக்கிறார்கள். அதை டேங்கை தாக்குறது வழக்கமானது தான். நேற்று நடந்த தாக்குதலில் என்ன அதிசயம் என்று சொன்னால், அதை சுற்றி அதுக்கு பின்னாடி தான் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள். டேங்கை அடித்த அதே நேரத்தில் ஏக காலத்தில் அதை சுற்றி வந்தவர்களையும் அடித்து விட்டார்கள். ஒரு 10 டேங்கு, ஒரு டேங்குக்கு பின்னாடி 10 பேர் வந்தால் கூட ஒரு 100 பேர் நேற்று அழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, ஒரு வீடியோவை ஒரு சினிமா காட்சி மாதிரி வெளியிட்டு இருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். அது என்னவென்று சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ளால், ரஃபாவில் ஒரு வீட்டுக்குள்ளால் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒவ்வொருவராக போகிறார்கள். இடிஞ்சு கிடக்கு வீடு, அதில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஒவ்வொரு பேராக போகிறாங்க. போய் அங்கே ஏதாவது குண்டுகள் இருந்து நாம் போய் செட்டில் ஆன உடனே வெடிக்குமான்னு போய் பார்க்குறாங்க. போராளிகள் குழுவில் ஒருத்தன் எண்ணிட்டு இருக்கான். 1 2 3ன்னு எண்ணிட்டு இருக்கான். போராளிகள் குழுவில் இன்னொருத்தன் சொல்கிறான், குயிக் உடனே அடிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், பொறுமையாரி, எத்தனை பேர் வரான்னு பார்ப்போம், ஒரு குண்டில் எத்தனை பேரை தீர்க்க முடியும்னு பார்ப்போம் அப்படின்னு இவன் பொறுமையாக இருக்கான். 10 பேர் போனோடனே அங்கே ஹவுஸ் ஃபுல்லாகிட்டு, அதுக்கு மேலே யாரும் போக முடியலை. அடுத்தவன் வேற வீட்டுக்கு போகிறான். வேற ஒரு இடிபாடு கடையில் போய் அங்கே எல்லாத்தையும் தொலைவி பார்க்குறான். அங்கேயும் ஒரு 10 பேர் போனோடனே 2 இடத்தையும் ஏக காலத்தில் தாக்குது. ரொம்ப பொறுமையாக, சபுரு, எண்டூரன்ஸு, ரெசிலன்ஸ் எல்லாம் உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசப்படுது. அந்த மக்கள் காட்டுகிற இவ்வளவு கொலைபாத செயல்களுக்கு இடையேயும் காட்டுகிற அந்த பொறுமை. நேற்று 30 பேரை 21 பேரை கொலை செய்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். 140 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். மொத்தம் 39,196 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாயிருக்கிறார்கள். இத்தனை ஷஹீதுகளுக்கு இடையிலும் போராளிகள், மரணத்தை தங்களுடைய மடியிலே சுமப்பவர்கள், இந்த அளவுக்கு பொறுமையாக நின்று சண்டை போட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க கான்வர்சேஷனை அப்படியே போடுறாங்க. எப்பா நீ எல்லாம் வீடியோ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் வீடியோ பண்ணிட்டான், வா போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் போகிறாங்க. இவ்வளவு லாவகமாக அந்த சண்டை நடந்திருக்கிறது என்று அந்த வீடியோ உலக அரங்கில் ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல பார்க்கிறார்கள். அதே போல இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய காலால் படை ஒன்று வந்திருக்கிறது. அதற்கு அந்த காலால் படை கீழே நகர்வதற்கு மேலே ஹெலிகாப்டர் பாதுகாப்பு, ஹெலிகாப்டர்ல இருந்து குண்டுகள் போடுது. அந்த ஹெலிகாப்டரை நேற்று அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். திடீரென்று இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்களுக்கு இருந்த நிழல், தங்களுக்கு இருந்த கொடை அடிபட்டு விழுந்து விட்டது போல பதறி ஓடுகிறார்கள். அவர்களை துரத்தி அடிக்கிறார்கள். அதன் பிறகு காசாவிலிருந்து நாகல்ஓஸ் மிசில்ஸ் அனுப்பியிருக்கிறார்கள். ராக்கெட்டுகளை அஸ்கலானுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அஸ்கலான் தாக்குதலும் நேற்று தல்லல் ஹவாவில் நடந்த சண்டையை போல அதிகமான கவனத்தை உலக அரங்கில் கவர்ந்திருக்கிறது. அந்த அஸ்கலானில் இருந்து எல்லோரும், செர்தாயத்திலிருந்து எல்லாரையும் வெளியேற்றினான். அடுத்தால அஸ்கலான்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள். எல்லாம் எங்கே போவாங்க, டெல் அவியில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டிஸ்பிளேஸ்டு பீப்புள்னு சொன்னால் இவங்க 23 லட்சத்துக்கு 4% இவர்கள் வீடற்று இதட்டு போனாங்க. கடைசியில் இப்போ எல்லாருமே அங்கே இங்கே அலையக்கூடிய அளவில் தான் இருக்கு. அதே கணக்கை வச்சு பார்த்தா இஸ்ரேலிலேயே 92 லட்சம் மக்கள் இருந்தவங்க இப்போ ஒரு 88 லட்சம் அல்லது 85 லட்சம் தான் இருப்பாங்க. அவங்களும் அலக்கழியத்தான் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்தது ஜவ்வா ரிஃப்யூஜி கேம்ப். அந்த ரிஃப்யூஜி கேம்பில் தாக்க வந்தவர்களே நேரடியாக தாக்கி இருக்கிறார்கள். மாலையில் அவங்க போய் அவங்க ரெஸ்ட் இடத்த தேடிக்கிட்டே இருக்கிறான் போராளி. எங்கே போய் இவனை தங்குறான் பார்ப்போம். ரஃபால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி எப்னால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த போராளிகள், சில அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கங்கே சில இடங்களை லொக்கேட் பண்ணி அடையாளப்படுத்தி வைத்து இருக்கிறார்கள். அங்கே போய் தங்குகிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டான் இங்கே தான் தங்குறாங்க. 6 மணி அளவில் எல்லோரும் அந்தி சாய்ந்த நேரத்தில் ஒரு தாக்குதல் பெரிதாக நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் எல்லாம் இஸ்ரேலில் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நத்தியானுவை பொறுத்த வரைக்கும் மனித பிணங்களின் மேல் வாழ்பவன்.
நான் நேற்றே அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், குழந்தைகள் எங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைமுறை வளரக்கூடாது என்று. குழந்தைகளை தான் பெரும்பாலும் குறிவைக்கிறார்கள். நேற்று ஒரு பெரிய அறிக்கையாகவே 45 காசாவில் வேலை செய்கிற ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை அபிஷியல் இதில் தருகிறோம். அடுத்தால காசாவில் இவ்வளோ அடியும் நேற்று வாங்கியிருக்கிறார்கள். நெட் ஷேரிங்கை பற்றி நேற்று அமெரிக்க பத்திரிகைகள்லாம் பெருசாக எழுதுது. ஏன்னா நத்தியானுவுக்கு இந்த ஊடகங்களும் இப்பொழுது பக்கத்தில் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசையே உளுத்தக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களை கொலை செய்வதில் தப்பில்லை. கொலை செய்வதற்காக பொய்களை இட்டுக்கட்டி அவர்களை நாம் கஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களை ஒரு வில்லன்களாக காட்டிவிட்டு கொலை செய்ய வேண்டும் என்பது. அதாவது இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, கால் த டாக் மேட் தென் ஷூட். அதாவது ஒரு நாய் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த நாயை யாராவது ஒரு சின்ன பையன் கல்லத்துக்கிறத, ஏன்னா சும்மா போகிற நாயை ஏன்டா நீ கல்லத்துக்கிறேன்னு கேட்பான். ஆனால் அந்த நாயையே பற்றி ஒரு பெரிய கதையை கட்டி விட்டால், அது போன தெருவில் நிறைய பேரை கடிச்சு எல்லாரும் ஆஸ்பத்திரியில் கிடக்கான், அதுக்கு முந்தின தெருவில் ஒருத்தனை கடிச்சு செத்தே போயிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னால், இந்த நாய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கள்ளத்துக்கு அடிக்க தயாராக இருப்பான். அதே போல் இவர்களெல்லாம் மிகவும் மனித இனத்துக்கு எதிரானவர்கள் என்று பொய்யை கட்டிவிட்டு இருந்தார்கள். அதெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கி. இந்த எந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறது என்று சொன்னால், நேற்று நத்தியானுவை பாராட்டி எழுதுனா ஏதாவது பத்திரிகைகள் உண்டுனா கிடையாது, இல்லவே இல்லை. ஆனால் அங்கே காங்கிரஸுக்கு உள்ளால அவன் பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டாண்டிங் ஓவேஷன். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை வெறுப்பவர்கள், முஸ்லிம்களை வெறுப்பவர்கள், கூட்டுப்படுகொலைகளை கண்டு கண்ணை பொத்திக் கொள்பவர்கள் அங்கே செனட்டர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள். அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமா இது நடக்காது என்று நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால் மக்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போடுவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது உறுதி. அடுத்து 50,000 பாம்ஸை காசாவில் போட்டு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையில் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று துருக்கி, ரஷ்யா, சைனா, அல்ஜீரியா இந்த நாடுகள் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழுவை கூட்டியிருக்கிறது. 15 உறுப்பினர்களும் அதில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 15 உறுப்பினர்களும் தந்த அறிக்கையில் 50,000 பாம்ஸை இது வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நம்மளும் 295 நாள் வரை நரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காசாவில் குண்டு உள்ளாத இடம் எதுவும் உண்டா? அப்படி இருந்து இந்த போராளிகள் பயங்கரமான வீரியத்தோட சண்டை போடுறாங்க. இந்த போராளிகளுக்கு கிட்டவே நீ போக முடியல. ஒன்னால் முடிஞ்சதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த இந்த குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்து மேற்கு கரை வெஸ்ட் பேங்குக்கு வருவோம். மேற்கு கரையில் கண்ணில் எந்த முஸ்லிம் இளைஞரை கண்டாலும் பயந்து ஓட்டம் இஸ்ரேலிய இராணுவத்தினர். அதனால் ஒரு இளைஞனை கைது செய்வதற்கு 150 பேர் வரான். சுற்றி நின்றுக்கிட்டு அவரை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். அதில் நேற்று ஒரு 10 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே முஸ்தபா அலி ஆரா என்ற ஹமாஸுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவர் அங்கே இஸ்ரேல் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவர் பற்றிய அந்த இறப்பு அறிக்கையை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் மெடிசின். உணவும் கொடுக்கல, அவருக்கு மருத்துவமும் செய்யவில்லை, அப்படியே சாவ விட்டணும் அப்படி. அல்லாஹ் அவருக்கு அதிகமான கூலியை கொடுப்பான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நேற்று நெபுலஸில் வச்சு பாலஸ்தீன போராளிகள் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. அடித்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் 10 பேர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மேற்கு கரை வெஸ்ட் பேங்குன்னு சொல்லக்கூடிய மேற்கு கரையிலிருந்து அதிகமான தகவல்கள் நமக்கு வருவதில்லை. ஆனால் அங்கே தான் நிகழ்வுகள் நிறைய நடக்குது. அங்கே நேற்று மட்டும் குழந்தைகளையும் பெண்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். இவங்க யாருன்னா, அவன் தேடி வந்தானா, தேடி வந்தது ஹமாஸ் போராளியான். அவர் ஹமாஸ் போராளி இல்லாததுனால நாங்கள் அவங்க குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி போகிறோம்னு குழந்தைகளை கைது செய்து விட்டு போகிற கொடூரம் அங்கே நடக்கிறது. அதை விட பெரிய கொடூரம் என்னன்னா, ஒரு பாலஸ்தீன முஜாஹிது இஸ்ரேல இராணுவத்தினரை தாக்கி இருக்கிறார். இராணுவத்தினர் விருண்டோடி இருக்கிறார்கள். அவர்கள் 7 முறை அந்த முஜாஹிதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அவன் 7 முறையும் தப்பிச்சிட்டான். கடைசியில் காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவனை கைது செய்வதற்கு
பாலஸ்தீனன் அதாரிட்டி, இந்த அப்துல் முகமது ஃபத்தா அப்பாஸ் இருக்கான் பாருங்க, அவனுடைய போலீஸ் வந்து நின்று இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் இவங்களோட சண்டை போடுறதுக்கு? ரொம்ப ஈஸி டார்கெட் ஆகணும், ஈஸியாக தட்டிடுவாங்க ஹமாஸ் போராளிகள். ஆனால் இவன் இந்த துரோகத்தை செய்கிறான். அதை நேற்று ஹமாஸ் போராளிகள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். சைனால நீ வந்து செய்த ஒப்பந்தம் இப்பொழுது செத்து விட்டது. உன்னை நாங்கள் இனிமே எந்த விதத்திலையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நீ என்ன அனைத்தையும் இழந்து நிற்கிறாய். அவன் 8127 செட்டில்மெண்ட்டை கெட்டுறதுக்கு மேற்கு கரையிலிருந்து நிலத்தை பிடுங்கிருக்கான். ஆனால் நீ வந்து என்ன செய்கிறான்னா, அவனுக்கு உதவிய ஹமாஸ் போராளிகளை காட்டி கொடுப்பதும் அவர்களோட ஆயுதங்களை காட்டி கொடுப்பதும் இப்பொழுது அவர்களில் ஒருவரை அரசு செய்வதற்கு உன்னுடைய போலீஸு போயிருக்குன்னா உன்னை நம்புவதற்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவம் ஃபியூச்சரில் பாலஸ்தீன் அதாரிட்டியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்று எதிர்பார்ப்போம். அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல். ஹிஸ்புல்லாவில் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன், யுத்தம் ஆரம்பிக்கவில்லை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்று நாம் எண்ண வேண்டாம். இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய படைகளுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று 6 இடங்களை தாக்கி இருக்கிறது இஸ்ரேல் லெபனானுக்குள்ளால். அதில் ஒருவர் ஷஹீதாகி இருக்கிறார், அப்பாஸ் ஹுசைன் ஹம்மாத். அவருக்கு ஒரு புனை பெயர் அமீர் என்று. அவர் ஷஹீதானதை அவர்கள் எங்கள் அணியில் மிக முக்கியமானவர் தான் ஷஹீதாகி இருக்கிறார், அவர்களுக்கு இறைவன் நிறைந்த சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரை அவங்க வழக்கமாக இந்த மாதிரி ஷஹீதாகிறவங்கெல்லாம் மார்டர் ஆன் த வே டு அல் குட்ஸ், ஜெருசலத்துக்கு, அதாவது அல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்பதற்கு செல்லக்கூடிய மீட்கக்கூடிய பாதையில் இறைவனடி சேர்ந்தவர்கள் என்று தான் அழைப்பார்கள். அப்படியே அழைத்து நேற்று பெரிய கூட்டத்தோடு அங்கே அந்த ஜனாசா அடக்கம் நடந்திருக்கிறது. அதுக்கு ரிட்டாலியேஷனாக 10-13 தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் குறிப்பாக ரம்யா என்ற இடத்தில் இருந்த டெக்னிக்கல் சிஸ்டம், இஸ்ரேலுடைய பூர்வாங்க இராணுவ தளங்கள், இராணுவ கருவிகள் அடித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. அதை இயக்கிட்டு இருந்த 4 இஸ்ரேலிய இராணுவ எலைட் குரூப் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது சபுதீன் என்ற இடத்தில் நடந்த தாக்குதல், அது செட்டில்மெண்ட்டையும் அழிச்சிருக்காங்க. அங்கே இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரில் 27 பேர் காயம்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுது. அடுத்தது சுத்துலா, டைரக்ட்லி டார்கெட்டட், அதாவது சுத்துலாங்கிற பகுதியை நேரடியாக தாக்கி இருக்கிறார்கள். அல் அபதுங்கிற சைட்டு, புதுசாக ஒரு சைட்டை அடிச்சிருக்காங்க. அதில் தான் இஸ்ரேல் நேற்று ரொம்ப குழம்பி போய் இருக்கிறது. அது வந்து கஃபூர் ஹமாம் சோப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி பேர் தான் அது. கஃபூர் ஹமாம்ங்கிற இடத்தை அதை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்தை தாக்கினால 12 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் வந்திருக்கு, அந்த ஹெலிகாப்டரையும் தாக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு லெபனானில் வந்து குண்டு போட வந்த பல இஸ்ரேலிய இராணுவ இதில் அடித்து விரட்டியிருக்காங்க. இதில் என்னன்னா, அமெரிக்கா கொடுத்த இராணுவ தளவாடங்களுடைய பட்டியலை போடுகின்ற அமெரிக்க பத்திரிகைகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கொடுத்தோம், அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கொடுத்தோம். அதுவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஹமாஸுக்கு எதிராகவும் ஹவுதீஸுக்கு எதிராகவும் எந்த புண்ணியமும் இல்லை. அப்போ அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எந்த புண்ணியமும் பண்ணலை. அதாவது வான்வெளி தாக்குதலை தடுக்கின்ற அதுவும் இஸ்ரேலுக்கு பயன்படவில்லை. ஆகவே இவர்கள் தாராளமாக தாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும், ஹூத்திஸு சொந்தமான அந்த கேமரான்ங்கிற தீவை தாக்கி இருக்கிறது அமெரிக்க படைகளும் ஆங்கில படைகளும். அல் ஜுபைர் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் தாக்கி இருக்கிறது. ஹூத்திஸ் வந்து பல அமெரிக்காவினுடைய ட்ரோன்ஸை நேற்று அடித்து வீழ்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் எங்கள் ஹுதைதா ஏர்போர்ட்டில் நடந்த ஹுதைதா துறைமுகத்தில் நடந்த அந்த தாக்குதலுக்கு இன்னும் பழிவாங்கவில்லை, விரைவில் பழிவாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ரீஹா ஃபாரஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து கேட்டபிள்ளால் அடித்து லெபனானுடைய வனப்பகுதியை அழித்து கொண்டு இருந்தார்கள். நேற்று அந்த கேட்டபிள்ளஸை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டுக்கிறாங்க. அதே போல் கோலான் ஹைட்ஸ்லையும் நேற்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். சிரியா ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஐனல் ஆசாத் என்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தையும் அமெரிக்கா எண்ணெய்களை கொள்ளையடித்து கொண்டிருந்த
கொனோகோ என்ற எரிவாயு கிடங்கை நேற்று தாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு துணை தலைப்பு என்ன போடுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கன் லூட் இஸ் பஸ்டட். அமெரிக்கா எங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்ததோ அதை நாங்கள் தகர்த்து விட்டோம். எப்படி பாருங்க, அவன் அமெரிக்கால சுகமா வாழ்றதுக்கு அரபு நாடுகள் எல்லாத்துலயும் உள்ள, சவுதி அரேபியா எல்லாத்துலயும் உள்ள இயற்கை வளங்கள் அவனுக்கு பயன்படுது. அங்க 30% இடத்தை ஆக்கிரமித்து வச்சிருக்கான். இப்போ ஈராக் அமெரிக்காவின் பிடியில் இருக்கக்கூடிய ஈராக் இடத்தை மீட்பதே மிகப்பெரிய இதாக இருக்கு. அவனுக்கு பார்லமெண்ட்ல சட்டம் போட்டாங்க, அது இதெல்லாம் ஒன்றும் அமெரிக்கா கேட்கல. இப்போ என்ன செய்ய போறான்னா, ஐஎஸ்ஐயை திரும்ப கொண்டு வர போறானா. உலக முஸ்லீம்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய வெடிபிடிகளை கொண்டு ஐஎஸ்ஐ அபாயம் இருக்கிறத, அதனால் நாங்கள் ஈராக்கில் இருப்போம், சிரியாவில் இருப்போம்னு தொடர்ந்து தங்களுடைய நாசகர வேலைகளை செய்ய இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.